உடைந்த பானை கதை கேளுங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு 2 பெரிய பானைகள் இருந்தன. தினமும் அந்த பானைகளில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்புவார். ஒரு பானை புதிதாகவும் எந்தவித குறையுமின்றி இருந்தது. மற்றொன்று பழையதாகவும் அதில் ஒரு விரிசல் இருந்தது. விரிசல் இருந்த பானை தினமும் தன்னை பற்றியே வருந்தியது. நான் வீணானவன், என்னால் பாதி அளவு தண்ணீரை மட்டுமே கொண்டு வர முடிகிறது, என் விவசாயிக்கு நான் பாரமாக இருக்கிறேன் என்று நினைத்தது. ஒரு நாள் அது விவசாயியிடம் சென்று, நான் உடைந்த பானை, தயவு செய்து என்னை மாற்றிவிடுங்கள், நான் உங்களுக்கு இழப்பை மட்டுமே தருகிறேன் என்றது. விவசாயி புன்னகைத்தார். கவலைப்படாதே என் அன்பு பானையே, நீ எந்த பாதையில் வருகிறாய் என்று உற்றுப்பார் என்றார். பானை பார்த்தது. அதன் பாதையின் ஓரத்தில் பல அழகான பூக்கள் பூத்திருந்தன. விவசாயி விளக்கினார், அந்த பூக்கள் அனைத்தும் உன் விரிசல் வழியாக சிந்திய தண்ணீரால் வளர்ந்தவைதான். எனக்கு தெரியும் நீ குறை உள்ளவன் என்று. அதனால் நான் உன் பாதையில் பூச்செடிகளை நட்டேன். தினமும் நீ அவற்றுக்கு தண்ணீர் ஊற்றினாய். உன்னால் தான் இந்த அழகு வந்தது. நீ இல்லாமல் இது சாத்தியமில்லை. கற்ற பாடம்: நம்மிடம் உள்ள குறைகளை நினைத்து வருந்த தேவையில்லை. அந்த குறைகள் மூலமாகவும் நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாகவும் உலகிற்கு அழகாகவும் மாற முடியும்.